கதை சொல்லுங்கள். என்ன வாசிக்கிறீர்களோ அதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு கதை சொல்றவங்க காணுங்க. பாட்டிங்கெல்லாம் ஒரு காலத்துல கதை சொல்லுவீங்க, அப்படிதானேம்மா? இப்பவும் சொல்றீங்களா? நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை. எங்க இருக்குது பாட்டி? முதல்ல எனக்கு அதை சொல்லுங்க. எல்லாம் ஆன்டிஸ். ஒன்னே ஒன்று தெரியுது கண்ணுக்கு, எல்லாம் ஆன்டிஸ். டோன்ட் கால் மீ பாட்டியா, கால் மீ ஆன்டி. அந்த அந்த பொசிஷனே போயிடுச்சு இன்னைக்கு. எங்க சென்னையில எல்லாம் குருவி வர்றது இல்லைங்க. நான் பல தடவை இதை சொல்லி இருக்கிறேன். முற்றங்களும் முதியவர்களும் இல்லாத வீடுகளுக்கு குருவிகள் வராது. இல்லை, முதியவர்கள் வீடுகளில் இல்லை, இருந்தாலும் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்சி தேவைப்படுகிறது, கதைகள் தேவைப்படுகின்றன. அவர்களிடமிருந்து கதை கேட்டோம் நாம். இன்றைக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்துச்சு. வீட்டில் புகுந்து எல்லாரும் திருடிட்டு போயிட்டான். ஒரு திருட எல்லாம் திருடிட்டான். பாட்டி சீரியல் பார்த்துட்டே இருக்குது. எல்லாத்தையும் திருடின பாட்டி அந்த திருடன் பாட்டியை பார்த்தான். பாட்டி இன்வால்மெண்டா டிவி பார்த்துட்டு, டிவியை பார்த்தான். எல்இடி டிவி, சூப்பர் டிவி, தூக்கிட்டான். பாட்டி சொல்லுது, டிவியை திருடுற மாதிரிலாம் டிவியில் வருது பாரு. அவ்வளோ இன்வால்மெண்ட். நோ பாட்டிஸ். கதைகள் வீடுகளில் கதை சொல்லுங்க. அமெரிக்காவை தோண்டினால் அறிவியலும் ஆழமான விஷயங்களும் கிடைக்கும். போய் அந்த அரேபிய மண்ணை தோண்டினால் எண்ணெய் கிடைக்கும். இலங்கை மண்ணை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்தை தோண்டினால் கதைகள் கிடைக்கும். கதைகள் நிறைந்த பூமி இந்த பூமி. ஆனால் கதைகள் சொல்லுவதற்குத்தான் நம்மில் யாரும் இல்லை. என் பாட்டி கதை சொல்லுவாள், என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள். ஒவ்வொரு நாளும் எனக்கு கதை சொல்லி இருக்கிறாள் என் அம்மா. கதை கேட்காத பிள்ளைகள் இல்லை வீடுகளில். கதை அவர்கள் கேட்கும், ஆனால் சொல்லுவதற்கு தான் நம்மிடத்தில் கதைகள் இல்லை. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. இதற்காகவே பவா செல்லதுரைன்ற ஒருத்தர் கூட்டிட்டு வந்தேங்க. நான் திருவண்ணாமலையிலேருந்து காலேஜில் கூட்டிட்டு வந்து, அண்ணா கதை சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் கதை சொல்லுங்க, கதைனா என்னன்னு தெரியட்டும். ஏனென்றால் கதைகள், அவங்க சொன்னாங்க இல்லையா, வாசிப்பு நம்முடைய மனதை நெகிழ்வுத்தன்மைக்கு உட்படுத்துகின்றன. எந்த மனம் நெகிழ்வுத்தன்மைக்கு உட்பட்டு இருக்கிறதோ அது வன்முறையான மனமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறேன். எந்த மனம் தூய்மையான மனம்ங்க? மன தூய்மைனா என்னங்க? பெரிய பட்டியல் வச்சிருப்போம்ல நாம, பொய் சொல்லாதவங்க, இது பண்ணாதவங்க, அது பண்ணாதவங்கன்னு. ஒரே வார்த்தையில் ஒருத்தன் கடந்து போனான், ரூமி. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனமே தூய்மையாக இருக்கிறது. மன தூய்மை என்பது மன அமைதிதான். ஆழமான அமைதி யாரிடத்தில் இருக்கிறது? எல்லோருடைய மனமும் கொதிநிலையில் இருக்கிறது. கொதிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வார்கள்? பாரதியினுடைய பாடலில் நான் முன்னமெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். அது ரொம்ப சூடான பாட்டு, சொன்னீங்கன்னா உயிர் போயிடும் போல இருக்குன்னு பல நண்பர்கள் சொன்னார்கள். அதனால் அதை தவிர்க்கிறேன். நான் தேடி சோறு நிதம் தின்று, என்ன சொல்லது? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. கிளியரா சொல்றாங்க பாரதி, உன் மனம் பாதிப்பு அடையாமல் நீ அடுத்தவர்களை துன்புறுத்த முடியாது. யாருக்கேனும் நீங்கள் துன்பம் இழைக்கிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் துன்பப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. அப்புறம் வேற ஒன்னா நடக்காது. நரை கூடும் கிடப்பருவம் எய்தும் கொடுங்கூற்றுக்கு இரையாகும். பாரதி சொல்லி முடிச்சிட்டான். மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பவா ஆரம்பிச்சாருங்க. நான் என் நிலையிலேயே இல்லை. அவர் ஆரம்பித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யூடியூப்ல அந்த பேச்சு இருக்கிறது. நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். என்னுடைய நாற்காலியில் இருந்து நான் முனைக்கு நகர்ந்து விட்டேன். அப்படி கூட்டிட்டு போனார் நம்மள. கதை சொல்லிகள் காணோம் இன்றைக்கு. என் பாட்டி கதை சொல்லுவாள். நட்சத்திரங்களை எடுத்து என் சட்டை பையில் போட்டு விடுவாள். காலையில் எழுந்து நான் அதை தேடுவேன். பாட்டி சொல்லுவாள், நிலா எடுத்துக்கொண்டு சென்று விட்டது, நிலா வரட்டும், மறுபடியும் அதனிடத்திலிருந்து வாங்கி தருகிறேன். சொல்லிய காலங்கள் எனக்குள்ளாக விரிந்தபடி இருக்கின்றன.
அவர் கதை சொன்னாருங்க. என்ன வார்த்தை பாருங்க. நான் இதை விதைக்கிறேன், முடிந்தால் உங்கள் இல்லங்களுக்கு இந்த வார்த்தையை எடுத்து செல்லுங்கள். பவா சொன்னார், என் பாட்டி கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு, கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். என் அம்மாவின், என் பாட்டியின் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. என் அம்மாவும் எனக்கு கிழிந்த பாயில தாங்க படுக்க போட்டா, ஆனால் பறக்கும் கம்பளங்களில் தான் எனக்கு பறக்க சொல்லி தந்தாள். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் சுல்தானா. இதோ சந்திரசேகர் அண்ணா அதற்கு சாட்சி. 1997ஆம் ஆண்டு நானும் அவரும் அந்த குழுவும் மலேசியா செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையின் முதல் பயணம். சிறிய பெண் நான். என் அம்மா என் கரம் பிடித்து என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சுல்தானா, மலேசியா போறியே, அங்க கடல் இருக்குமா? தெரியாதுமா. கடல் இருந்தா கால் நனைச்சிரு. ஏமா? உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தோண்டா. இப்படி கனவு காண்கின்ற தாய்க்கு இப்படித்தானே பெண் பிறப்பாள். 31 நாடுகள் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு பயணத்திலும் நான் டிக்கெட் வாங்கியது கிடையாது. யோசித்து பார்த்தால் உலகம் உங்கள் காலடிக்கு வரும். நல்ல சொற்களை கேட்க வேண்டுமே, நல்ல சொற்கள் நம் வாயில் வர வேண்டுமே. அறம் சார்ந்த அகநிலை அட்டில் என்று பட்டினத்து பாலையில் உருத்திரங்கண்ணனார் சொல்லுவார். சமையலறையில் கூட அகம் சார்ந்த சொற்களை பேசிய பெண்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு. யோசித்து பார்க்கிறேன் நான். பவா சொல்லிக்கொண்டே போனார். என் தாயின் கதைகளில் திருடர்கள் வருவார்கள். என் தாயின் கதைகளில் திருடர்கள் வந்தார்கள். 100 திருடர்களாவது வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் கூட கெட்டவன் கிடையாது. என்ன சொல்லுங்க இதெல்லாம்? திருடர்களை கூட கொல்லணும் வெட்டணும்னு சொல்லித்தர மாட்டாங்க நாம. அவர்களை கூட மடைமாற்றம் செய்யக்கூடிய வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் தமிழ் மரபு அறிந்தவர்கள். தமிழ் மரபு எந்த மதம் சார்ந்ததும் கிடையாது என்பதனை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது எல்லா மதங்களையும் உள்ளடக்கிய வெள்ளை மதம். அது மிக ஆழமாக எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டும் இன்னும் இன்னும் என்று இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் தமிழ். அந்த தமிழிலே அவர் ஒரு கதை சொன்னார். ஒருவேளை நான் சொல்லுகின்ற கதைகள் இன்றைக்கு உங்களுடைய இரவு தூக்கத்தை திருடலாம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இருந்த நிலையிலிருந்து ஒரு கணம் நெகிழ்வுத்தன்மைக்கு உட்பட்டு நீங்கள் மகிழ்வுக்குரிய ஒரு மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதானே சொல் செய்ய வேண்டும், அதுதானே இலக்கியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு மனிதரை நான் அறிமுகம் செய்கிறேன். வாசிப்பாளர்களுக்கு அது தெரியும், தெரியாதவர்களுக்கு நினைவு சொல்லித் தருகிறேன், தெரிந்தவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வைக்கம் முகமது பஷீர் என்கின்ற ஒருவர் தென்னிந்தியாவின் எழுத்தாளர்களில் முன்னத்தி வேர் பிடித்த முதன்மையான எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர். என் தாத்தாவிடம் ஒரு யானை இருந்தது என்கின்ற அவருடைய ஒரு நூலை வாசித்து வாசித்து நான் கலங்கி போயிருக்கிறேன். வைக்கம் முகமது பஷீர் எழுதிய சுய வாழ்க்கை அனுபவத்தை, கதையை பவா சொன்னார். அந்த கதையை கேட்பதற்கு முன் என் மனநிலை வேறு, அந்த கதையை கேட்டதற்கு பின் என் மனநிலை வேறு. இதுவரைக்கும் வேறாகவே இருக்கிறது. அது குலைந்து போகாமல் அமைதியான சூழ்நிலையில் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளிலும் நான் இருக்கிறேன். யோக பயிற்சி என்பது வேறு எதுவும் இல்லை. நம் மனதை ஒரு நிலையிலே வைத்திருப்பதுதான். ஒருவன் கேட்டான், நான் யோகா செய்தால் குருவே நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார் குரு. அதுதான் ரகசியமே. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு மலைக்கு போறாங்க? மலை தனிமையாக இருக்கிறது, மலை அமைதியாக இருக்கிறது, மலை குளிர்ச்சியாக இருக்கிறது. நாமும் இந்த 3 தன்மைகளுடன் இருந்தால் எல்லோரும் நம்மை நாடி வருவார்கள். இவ்வளவுதான் குறிப்பே, இவ்வளவுதான். அடங்கிய மனமே குரு. கவனம் சிதறுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், மனம் அடங்காம இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ மேடையில் ஒருத்தங்க கீழே இறங்கி வந்து சேர்ல உட்கார்ந்தாங்க. அந்த அந்த காட்சியின் மீது கவனம் போனால் நான் சொன்ன ஆழமான கருத்து ஒன்று பறிபோகும். நமக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய குணம் வந்துவிட்டது. எது நடந்தாலும் சொல்லுகின்ற கருத்திலே எடுத்துக்கொண்ட நிலையிலே ஆழமான தியானத்துடன் இருக்க வேண்டும் என்றால், அந்த பயிற்சி இருக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு வாசிப்பு பயிற்சி இருக்கிறது என்று அர்த்தம். வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்கள் தான் தியானத்துடன் செயல்படுவார்கள். பவா சொன்ன அந்த கதையை, வைக்கம் முகமது பஷீர் சொன்ன கதையை கேட்டதற்கு பிறகு என் மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதனால் இதை அவருடைய பெயரை சொல்லியே நான் சொல்லுகிறேன். இது கதை திருட்டு அல்ல. இது யாருடைய கருத்தையோ யாரோ தன்னை போல் சொல்லிக் கொள்வதல்ல. எங்கிருந்து எடுத்தேனோ அந்த மூலாதாரத்தை சொல்லிவிட்டு தான் பேசுகிறேன். வைக்கம் முகமது பஷீர் எழுதி கொண்டிருக்கிறார். கவனம். எங்க நிமிந்து உட்காருங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் சேர்ல இருந்து நிமிந்து உட்காருங்க. நிமிந்து உட்கார்ந்து இருக்கின்றவர்களுக்கு இப்பொழுது ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. 2 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிமிந்து உட்கார்ந்தா 2 இன்ச்சு வளரலான்னா, சரியான கருத்துக்களை கேட்டுக்கொண்டால் எவ்வளவு உயரலாம். நிமிர்வு. நிமிர்ந்த நிலையில் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வைக்கம் பஷீர் எழுதி கொண்டிருக்கிறார். தான் எழுதி கொண்டிருப்பதை பதிவு செய்து எழுதுகிறார். நான் எழுதி கொண்டிருந்தேன். 2 நாட்களாக எழுதி கொண்டே இருந்தேன். என்ன சாப்பிட்டேன் என்று நினைவு இல்லை. பசி வயிற்றை கிள்ளியது. என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தேன். வீட்டில் எதுவும் இல்லை. பேனாகி நான் எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி வச்சுட்டு நேராக போய் வேஷ்டி கட்டிட்டு ஜிப்பா மாட்டிக்கிட்டு காசை தூக்கி ஜிப்பா பையில் போட்டுக்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போனாராங்க. இந்த ஊரில் மசாலா தோசை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்கள் ஊரில் 75 ரூபா. ஆனால் வைக்கம் பஷீர் காலத்தில் 2 ரூபா. சாப்பிட்டாருங்க. சாப்பிட்டு எழுந்திருச்சு வந்து கல்லா பெட்டியில நின்று காசு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி ஜோபில் கை போடுறாரு. உள்ள காசை காணோம். சிரிக்கிறாரு. எடுத்து வச்சனே காணமே. மறுபடியும் தேடி தேடி பார்க்குறாரு. காணோம். கல்லா பெட்டிக்காரன் சொன்னாரு, எப்பா மசால் தோசை சாப்பிட்டேன், காசு கொண்டு வந்தேன், எங்க போச்சின்னு தெரில, கொஞ்சம் இரு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. குழந்தை மாதிரி பேசிய வைக்கம் பஷீரை வில்லத்தனத்தோடு பார்த்து சிரித்தான் கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்திருந்தவன். அவருக்கு மனசில் அந்த சிரிப்பின் பகை புரிந்து போனது. நாம் பெருக்க போகிறோம், துடைக்க போகிறோம், வேலை வாங்க போகிறான். என்ன அவன் நம்பலை. தம்பி உண்மையாக தான் சொல்கிற, சாப்பிட்டேன், மசாலா தோசை சாப்பிட்டேன், கையில் காசு வச்சுருந்தேன், காணம்பா, கொண்டு வந்துடுறேன். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இந்த கதையை வேற எங்கேயாவது போய் சொல்லு. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் முழித்தபடி நிற்கிறார். என்ன காசேடு என்றான். அவனுடைய குரலிலே வன்மம் கூடிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் சொன்னான், யாரும் எதிர்பார்க்காததை அவன் சொன்னான், நானும் எதிர்பார்க்காததை அவன் சொன்னான். ஜிப்பாவை கழட்டு என்றான். நான் ஒரு முறை ஆடி அதிர்ந்து போனேன். எனக்கு அது மிக புதிய அனுபவமாக இருந்தது. உள்ளம் நடுங்கி கொண்டிருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். எல்லோரும் 70-80 பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் அடிப்பதற்காக நெருங்கினான். கழட்ட சொல்றேன்ல என்றான். நான் வேறு வழி இல்லாமல் என் ஜிப்பாவை கழற்றினேன். அவனுடைய மேடையிலே நான் அதை வைத்தேன். மீண்டும் திரும்பி பார்த்தேன். ஒரு 70 பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஒருத்தனுக்கு கூட அந்த 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை. அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார். அவன் வன்மத்தின் உச்சத்திற்கு போனான். நான் கழற்றி வைத்தவுடன் என் கண்களை அவன் பார்த்தான். அதில் நான் கூச்சத்தோடு நான் நெளிவது தெரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு. உடனடியாக அடுத்த வார்த்தையை சொன்னான், வேட்டியை கழற்று. என்னால் தாங்க முடியவில்லை. என் உடல் நடுங்க தொடங்கிவிட்டது. அவன் அடிப்பதற்காக முன்னேறுகிறான். என்னை விட்டால் அவனே வந்து கழற்றி விடுவான் போல் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. வேஷ்டியை கழற்றுவதற்காக நான் வேஷ்டியில் கையை வைக்கிறேன். அங்கிருந்து எங்கிருந்தோ ஒரு குரல், வேட்டியெல்லாம் கழட்டாத சார். ஒருவன் பாய்ந்து முன்னால் வந்தான். 2 ரூபாய் எடுத்து வீசினான். அந்த கல்லா பெட்டியில் வீசி ஜிப்பாவை எடுத்து நான் அணிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்து என் கரங்களை பிடித்து வெளியில் தர என்று இழுத்து வந்தான். என் நடுக்கம் தீரவே இல்லை. விட்டுவிட்டு ஒரு ஓரத்தில் நின்றுவிட்டு தன் வேஷ்டியை பிரித்து காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதில் எது சார் உந்து, எடுத்துக்க சார் என்று சொன்னான்.
அதில் என் பணப்பை இல்லை. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். இல்லையா என்று வைத்துக்கொண்டு அவன் நடக்கத் தொடங்கினான். நான் அவனை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் கண்கள் பணித்து கொண்டிருந்தன. என் காட்சியிலிருந்து அவன் மறைகிறான். அவன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும். நான் எழுத்தாளன் இல்லையா? அவன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும். நான் அவனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறேன். என் குரல் கம்மி இருக்கிறது, எனக்கு குரல் வரவில்லை. அவன் போய்விட்டான். அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன? என்னை பொறுத்தவரை அவனுக்கு 2 பெயர்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஒன்று, அவன் பெயர் கருணை என்று இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் பெயர் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று எழுதி முடிக்கிறார் வைக்கம் முகமது பஷீர். இந்த கதையை வாசிக்கின்ற பொழுது, இந்த கதையை கேட்கின்ற பொழுது தனி மனிதர்களின் மீதான என் பார்வை மாறுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ஒன்றாக நினைத்துக் கொண்டிருப்பது அது அல்ல என்கின்ற புதிய வடிவம் என்னை வந்து சேர்கின்ற பொழுது நான் இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு உடல் கொண்டு வாழத் தொடங்குகிறேன். சிந்தனைகள் அப்படித்தான் வந்து சேரும். அந்த வாசிப்புகள் அப்படித்தான் வந்து சேரும்.